உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, பிரசங்கி 3:11, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். என்னங்க இது ரொம்ப சங்கடமா இருக்குது. வாயை திறந்து கூட யார்ட்டையும் சொல்ல முடியல. ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. அவ்வளோ வேதனையா இருக்கு, சொல்ல முடியல. என்ன பண்றது அப்படின்னு கேட்குறீங்களா? கச்சாமூச்சான் போகுது என் வாழ்க்கை. என்ன நடக்குதுன்னு தெரில. இது என்ன சாபமா இது சோதனையானு புரியல. கீழே போயிட்டுருக்கேன், அது மட்டும் எனக்கு தெரியுது. எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? இயேசுவையே புரிஞ்சுக்க முடியல, அவருடைய டைமை புரிஞ்சுக்க முடியல, அவர் எப்போ எதை எப்போ செய்வான்னு சொல்ல முடியல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? நம்ம பிள்ளைங்க எந்த டைமில் எழுந்துப்பாங்க, என்ன டைமில் சாப்பிடுவாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. நம்மளுடைய கணவர் எந்த டைமில் எழுந்துப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்கன்னு சொல்ல முடியுது இல்லை? மனிதர்களை என்ன இந்த டைமில் என்ன பண்ணுவாங்க புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இயேசு இந்த டைமில் என்ன பண்ணுவாருன்னு நம்மளுக்கு சொல்ல முடியுமா, புரிஞ்சுக்க முடியுமா? ஆனால் அவர் செய்ய வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணுவார்? அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திடுவாருங்க. அவ்வளோதான். அவருடைய டைம் தான் தெரியல. இப்போ என்ன தேவன் இயேசு என்ன பண்ண போகிறாரு தெரியாது. ஆனால் அந்த அவர் டைம் வரும்போது நேர்த்தியாக செய்து முடிச்சிடுவார். இந்த கச்சாமுச்சான் போதில் உங்கள் வாழ்க்கை கரெக்டாக நேர்த்தியாக ஆக்கிடுவார். சரிங்களா? அவர் செய்ய வேண்டிய நேரத்தில் நேர்த்தியாக செய்திடுவார். ஆமாம், கவலைப்படாதீங்க. என் வாழ்க்கை வண்டி சத்தம் போடுது, ரிப்பேர் ஆனதுனால சத்தம் போடுது. கரெக்டாக ஆக்கி தருவார். தேவனுடைய டைம் வந்துருச்சு, நேர்த்தியாக கரெக்டாக ஆக்கி தந்துடுவார். இனிமேல் உங்கள் வாழ்க்கை சத்தம் போடாது, இனிமேல் உங்கள் வாழ்க்கை கதறாது, பர்ஃபெக்டாக பண்ணி தந்துடுவார். சரிங்களா? மோசே இருக்காங்கல்ல, குட்டி பாப்பா பிறந்த உடனே என்ன நினச்சாங்க அவங்க பேரண்ட், என்ன நினச்சாங்க பெற்றோர்கள்? உடனே உதவி வேணும், இந்த ஒரு நொடியிலேயே எனக்கு உதவி வேணும். அவ்வளோ பெரிய ஆபத்து இருந்துச்சு அந்த குழந்தைக்கு. ஏன்னா அரசன் கண்ணில் அந்த ஆண் குழந்தை பட்டுச்சுன்னா அரசன் என்ன சொன்னால் தண்ணியில் தூக்கி போட சொன்னான். அவங்க பயங்கரமாக கவலைப்பட்டாங்க. உடனே எனக்கு தேவனை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணார்? 3 மாதமாக கண்டுக்கவே இல்லை. 3 மாதமாக அவர் ஒன்றுமே செய்து கொடுக்கலங்க. நேரம் வரல. 3 மாதமாக தேவனுடைய நேரம் வரல. என்னங்க இப்படிலாம் இருந்தால் என்னங்க பண்ணுறது? எனக்கு அவசரமாக செய்ய வேண்டியது இருக்குது. ஒன்றே இப்போ தேவைப்பட்டிருக்குது, இன்றைக்கி தேவைப்படுது. இப்படி அவர் காலம் 3 மாதம் கழித்து வந்தால் என்ன பண்ணுறது? அது வரைக்கும் என்ன நான் எப்படி பொழைக்கிறதுன்னு கேட்குறீங்களே? மோசே பாப்பாவை யாராவது தொட முடிஞ்சிச்சா? 3 மாதங்கள் அதே எகிப்து நாட்டில் தான் இருந்துச்சு அந்த குட்டி பாப்பா. அந்த எகிப்து அரசன் சாவடிக்க முடிஞ்சிச்சா? முடியாது. பரலோகத்துடைய பாதுகாப்பில் நீங்கள் இருப்பீங்க. தேவனுடைய அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எப்படி இருப்பீங்க? பரலோகத்துடைய பாதுகாப்பில் இருப்பீங்க. கரெக்டாக பத்திரமா வச்சுப்பாங்க உங்களை. சரிங்களா? அவ்வளோதான். அது நேரம் என்பது அந்த குழந்தைக்கு 3 மாதம் கழித்து தான் வந்துச்சு. மோசே என்ற பாப்பாவுக்கு 3 மாதம் கழித்து தான் அந்த நேரம் வந்துச்சு. காப்பாற்றும் நேரம் வந்துச்சு. நேர்த்தியாக செய்து கொடுத்தார். அவர் நேரம் 3 மாதம் கழித்து வந்துச்சுல்ல, என்ன பண்ணார்? நேர்த்தியாக, மிகவும் நேர்த்தியாக பர்ஃபெக்டாக பண்ணார். கொண்டு போய் அரண்மனையிலே விட்டார். நீ தானே சட்டம் போட்ட, நீ ஏன் இந்த ஆண் குழந்தைய வளர்த்துன்னு அந்த அரண்மனைக்கே திருப்பி அனுப்பினார். நேர்த்தியாக, மிக நேர்த்தியாக செய்திடுவார். அதனால் கவலைப்படாதீங்க. இவர் எப்போ செய்வாருங்க? அப்படியே காத்துட்ருக்கேன். கவலைப்படாதீங்க. அவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ, இது நேரமோ அவர் நேரம் இல்லையோ, அவருடைய வேலை இல்லையோ, சமயமோ இல்லையோ தெரியாது. ஆனால் அது வரைக்கும் பரலோகத்தால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. ஆனால் அவர் செய்யும்போது மிக மிக நேர்த்தியாக செய்து கொடுத்துட்டு போயிடுவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சகலத்தையும் நேர்த்தியாக செய்து முடிப்பீங்க உங்கள் நேரம் வரும்போது. ஆனால் உங்கள் நேரம் அதாவது அந்த நேரம் உங்கள் டைம் இல்லைன்னா அது வரைக்கும் உங்கள் பிள்ளைங்கள பயங்கர பத்திரமாக பாதுகாத்து கொள்வீங்க. அவங்கள உங்கள் செட்டைகளின் கீழே வச்சுப்பீங்க. அவங்கள யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள்
பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு ஓடிப்போ, என்னை துரத்துகிறேன், ஓடிப்போ. பா நன்றியப்பா, சோத்திரமாப்பா. உங்கள் பிள்ளைங்களை அக்கினி கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க, இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பசுத்தாவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், பரம்பரையாய் வரும் வியாதிகளும் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பா மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்க. பா அங்கெல்லாம் எப்படிப்பா வாழ்கிறது? தீ எரிகிற இடத்துல எப்படி தான் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு அனுப்புங்க. அங்கே போகிறதுக்கு தான் ஆசைப்படுறோம். பா அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்களை உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாய் வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமை பொழுது உமக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும். அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. பா நன்றியப்பா. பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கும் உங்கள் உதவி தான் தேவைப்படுதுப்பா. மனிதர்களால் பரிசுத்தமாய் வாழ்வது மிகவும் கடினமாப்பா. அந்த 7 வருட பிசாசு நடத்தும் ஆட்சியிலெல்லாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. அந்தி கிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் ஆட்சி செய்வீங்க. அந்த காலத்தையும் நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.